We just moved on INS Vikrant. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத அது வந்து ரொம்ப டாப் சீக்ரெட். Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. Marvel Studios Thunderbolts and Unexpected Alliance இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெற்றி நடைபோடுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன். வார் என்பது மிகப்பெரிய அழிவு. எத்தனை வருடம் பின்னாடி போயிடும். அதுக்காக அது நம்ம மேல் திணிக்கப்படும் போது அதை தாங்கிக்கிட்டு போறதுக்கு பாரத தேசம் ஒன்றும் சாதாரண தேசம் இல்லை. இதற்கான பதிலடி வந்து என்னங்கிறத வந்து தேசிய தலைமை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நடைபெறும். இப்போ வந்து நம்ம INS விக்ராந்த் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அரேபியன் சீல மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்ம வச்சிருக்கோம். அப்போ அது தனியா மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆகுது அப்படிங்கும்போது அதோட சேர்ந்து டெஸ்ட்ராயர்ஸ், கோர்வெட்ஸ், ஃப்ரிகேட்ஸ், சப்மரீன்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். இட்ஸ் அ ஹியூஜ் பேட்டில் குரூப்னு சொல்லுவாங்க. அது வந்து அரேபியன் சீல நிலை கொண்டிருக்கு. இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா வித்தின் ஹவர்ஸ் கராச்சியை பிளாக்கேட் பண்ணிடுவாங்க. இதை எதிர்கொள்றதுக்கு பாகிஸ்தான்கிட்ட இது கிடையாது. அதர் சைடு பாகிஸ்தான் சைடில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியா நம்மளை எங்க அடிக்க போகுது, எப்படி அடிக்க போகுது, என்ன ஏன்னா வந்து நம்ம அவனுக்கு தெரிகிற மாதிரி POK கண்டிப்பா எடுப்பாங்கன்னு உலகமே சொல்லுவோம். அவன் வந்து அதுக்கான டிஃபென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஆனா அங்க போய் அடிக்கிறதுக்கு வந்து இது முட்டாள் தேசம் கிடையாது. ஸோ இந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்க அடிப்பேன், எப்போ அடிப்பேன், எப்படி எடுப்பேங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். லெப்டினன்ட் கர்னல் கணேசன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த பஹல்காம் அட்டாக் போர் பதற்றம் வந்து நிலவுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி 2 பேருமே வந்து தங்களுடைய படைகளை வந்து அதிகரிக்கிறாங்க. இன்னும் பார்டர்ஸை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, பார்டர்ஸை ஷட் டவுன் பண்ணுறாங்க. நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து நேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 போர்க்கப்பல் பணிக்காக தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ இந்தியா வந்து ஒரு பெரிய கவுண்டர் பேக் வந்து தயாராகுதா சார்? இப்போ இந்த கிவன் சுச்சுவேஷன் 22ஆம் தேதி நடந்த உடனே நம்ம தேசிய தலைமை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பிரதம மந்திரி, மரியாதைக்குரிய பிரதம மந்திரி, இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மண்ணிலிருந்து வந்திருந்தாலும் நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எந்த தலைமையாக இருந்திருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த 26 உயிர்களுக்கு அவர் ஆன்சரபிள். அப்படி கொடுக்கும்போது அவர் பாகிஸ்தானை தண்டிப்பேன்னு சொல்லவே இல்லை, எந்த நாட்டையும் தண்டிப்பேன்னு சொல்லலை. அப்போ அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த தீவிரவாதத்தை முற்றிலும் அழிக்காமல் நமக்கு நிம்மதியாக வந்து இந்த பீஸ் லவ்விங் கண்ட்ரியான இந்தியா சர்வைவல் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வந்து ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது இட் இஸ் நவ் லாஸ்ட், நான் இதுக்கு மேலே வந்து நோ மோர் பேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவருடைய இருந்து எந்த மாதிரியான மெஷர்ஸ் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத முதல்ல நல்லா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சல் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்டர்ஸில் வந்து நார்மல் இது இருக்கக்கூடாது. ட்ரேடு வந்து பிட்வீன் இந்தியா பாகிஸ்தான் வில் பி இது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து கட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. இப்போ நேற்று மட்டும்தான் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், திருப்பி கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படின்னு முக்கியமான மீட்டிங்ஸ் போயிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் வந்து அந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் BSF, CRPF அண்ட் அசாம் ரைஃபிள்ஸை கூப்பிட்டு ப்ரீஃபிங் ஒரு இது நடந்திருக்கு, ப்ரெசன்டேஷன் நடந்திருக்கு. நேற்று வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டை ரீவேம்ப் பண்ணி பழைய ராஜ் சீஃப் அலோக் ஜோஷி அண்ட் 3 லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஜெனரல் AK சிங் அண்ட் ஏர் மார்ஷல் PM சின்ஹா அண்டு அட்மிரல் கண்ணா, இந்த 3 ஆஃபீஸர்ஸ், 2 IPS ஆஃபீஸர், ஒரு IFS ஆஃபீஸர், இவங்களெல்லாம் போட்டு ஒரு அட்வைசரி இது வந்து போர்டு ஏன் ரீவாம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் ஆல் இண்டிகேட்டர்ஸ் தட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது வந்து நேஷனல் செக்யூரிட்டின்னு வரும்போது வந்து இது வந்து ஒரு டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸை காமிக்குது. நான் வந்து வார்னு இன்னும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. வார் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். நீங்கள் ஒன்று பழைய இது ஒரு இதில் நான் லாட்டின் இதில் சொல்லணும்தான், அல்டிமா ராட்டியோ ரேகம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, ரொம்ப பாப்புலரான ஃப்ரேஸ். இது எதை குறிக்குது அப்படின்னா, த ஃபைனல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் தி கிங்ஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். அது என்ன? ஃபைனல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் த கிங்ஸ் இஸ் த வார் அப்படின்னா கன்ஸ். ஸோ வென் யூ ரெஃபர் டு வார் இட் இஸ் தி அல்டிமா ராட்டியோ ரேகம், ஃபைனல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் தி கிங்ஸ். அதுக்கு இன்னும் வரல. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, வி ஆர் மச் பிஃபோர் தட். ஆனால் அதுக்காக இப்போ வந்து நம்ம INS விக்ராந்த் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அரேபியன் சீல மூவ் ஆயிடுச்சு. கப்பல்னாலே சீல தான் இருக்கணும், ரைட்டுங்களா? ஒன்று பியா பெங்காலில் இருக்கணும், இல்லை அரேபியன் சீ. இதுதான் நம்மளுடைய 2. இப்போ வந்து 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து when it moves it will not move alone, அது தனியாகவே மூவ் ஆகாது. அதில் 26 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? அது வந்து மூவ் ஆகுது அப்படின்னாலே ஒரு இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் 2 தான் இருக்குது. சைனாட்ட 2 இருக்குது, 3வது ஆப்ரேஷனலைஸ் ஆகிடுச்சு, 4வது கட்டிகிட்டு இருக்காங்க.
எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே வச்சிருக்க முடியாது ஏர்கிராஃப்ட் கேரியர். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ். அப்போ அது தனியாக மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆகுது அப்படிங்கும்போது அதோட சேர்ந்து டெஸ்ட்ராயர்ஸ், கோர்வெட்ஸ், ஃப்ரிகேட்ஸ், சப்மரீன்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். இட்ஸ் அ ஹியூஜ் பேட்டில் குரூப்னு சொல்லுவாங்க. அது வந்து அரேபியன் சீயில் நிலை கொண்டு இருக்கு. இப்போ அரேபியன் சீயில் நிலை கொண்டு இருக்குன்னா அது பக்கத்தில் என்ன இருக்குது? கராச்சி போர்ட். இப்போ நேவல் பிளாக்கேடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா வித்தின் ஹவர்ஸ் கராச்சியை பிளாக்கேட் பண்ணிடுவாங்க. கராச்சி போர்ட்டுக்குள்ளே யாரும் போக முடியாது, வர முடியாது. இதை எதிர்கொள்றதுக்கு பாகிஸ்தான்கிட்ட இது கிடையாது, ஏர்கிராஃப்ட் கேரியரோ. நேவின்றது வந்து நம்ம பிக் டேடின்னா பாகிஸ்தானோட நேவி வந்து குழந்தை. நான் ஈவன் பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நேவி இருக்குது. ரைட்டுங்களா? கம்பேரிஷன் நான் சொல்கிறேன். இதை வந்து இந்த ப்ரிப்பேர்னஸ்ன்றதுக்கு மட்டும்தான் நான் விளக்கம் சொல்கிறேன். வார் போது பதற்றம்ன்றதே கிடையாது. வி ஜஸ்ட் மூட் ஒன் INS விக்ராந்த். இதை தவிர வேறு எதுவுமே செய்யலை. ஆனால் அதர் சைடு, அட்வர்சரி சைடு, பாகிஸ்தான் சைடில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஷக்கர்கட் பல்ஜின்னு ஒன்று இருக்குது பஞ்சாப் அண்ட் ஜம்முக்கு நடுவில், அந்த நெக்கு கிட்ட. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறுல ஒவ்வொரு பெரிய பெரிய போர் நடக்கும்போது அது வந்து டேங்க் பேட்டில்ஸ்க்கான ஒரு இது. ரைட்டுங்களா? நம்ம லெஃப்டினன்ட் கேத்ருபால்னு முதல்ல பரம்பீர் சக்ரா வாங்கினதும் அங்கே தான், அந்த கேவல்ரி ரெஜிமெண்ட். அதுதான் மெயின் டேங்க் பேட்டில்ஸ். அந்த இடம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேஷனல் ஹைவே 1 அல்ஃபா போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்டரில் க்ளோஸாக இருக்கும். ஸோ எனி ட்ரூப் மூவ்மெண்ட் இன்டு ஜம்மு காஷ்மீர் இந்த ரோடில் தான் போகணும். இதை இன்ட்ரடிக்ட் பண்ணாங்கன்னா எதுவும் ஆகாதுங்கிறதுனால அவங்க தி கம் க்ளோசர். இந்த பேட்டில் வந்து டெசிசிவ் பேட்டிலாக இருக்கணும். ஸோ இது வந்து முதல் இதாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கன்ஸை மூவ் பண்ணுறாங்க ஃபார் திஸ் பேட்டில். அவங்களுடைய ஆர்மட் டிவிஷன்ஸை மூவ் பண்ணுறாங்க. இது ஏன்னா உங்களுக்கு நம்ம நாட்டை பயமுறுத்துறது கிடையாது, அவன் பயந்துட்டான். அவனுடைய ஜெட்ரினஸ்ம்பாங்க, ஜெட்ரி ஆகிட்டான். இப்போ இந்தியா நம்மளை எங்கே அடிக்க போகுது, எப்படி அடிக்க போகுது, என்ன ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் நம்ம வந்து ஒரு இதை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அவனுக்கு தெரிகிற மாதிரி அவன் வந்து POK கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு உலகமே சொல்லுவோம், யார் வேணாலும் POK எடுப்பாங்கன்னு. அவன் வந்து அதுக்கான டிஃபென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஆனால் அங்கே போய் அடிக்கிறதுக்கு வந்து இது முட்டாள் தேசம் கிடையாது. ஸோ இந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கே அடிப்பேன், எப்போ அடிப்பேன், எப்படி எடுப்பேங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வந்து கெஸ் பண்ணுவான். அவன் கெஸ் பண்ணிவிட்டு அவனால் கெஸ்ஸிங் கேம் தான். அவனுக்கும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்குது, அவனுக்கும் தெரியும் எங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. உங்களுக்கும் எனக்கும் நான் தெரியாது. ஹீ இஸ் பெட்டர் வெல் இன்ஃபார்ம்டு தென் யூ அண்ட் மீ. நம்ம இந்த நாட்டில் உள்ள பிரஜைனாலும் நம்மளுடைய தேசியம் வந்து நம்மளுடைய தலைமை வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணுது அங்கே அப்படிங்கிறது வந்து தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ அண்ட் மீ டு நோ. உங்களுக்கும் எனக்கும் அது தேவை கிடையாது. ஏன்னா வந்து அது தேசியத்தோட கவலை, இது எல்லாமே அங்கே பார்த்துப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்கிற தேசியம் வந்து அதை பற்றி கவலைப்பட்டே ஆகணும். அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம இது ஒரு வண்டி மூவ் ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் இது எங்கேயோ மூவ் ஆகுது, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது. இன்னமும் வந்து டெஃபினட் பிளான் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது என்ன பிளானாக இருந்தாலும் சரி, சக்கட்கட் பல்ஜில் ஒரு பேட்டில் வந்து கண்டிப்பாக நடக்கும் எப்பயுமே. அதனால அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வந்து டிஃபென்சிவ் போஸ்டர் தான், அது ரிப்போஸ்டேன்னு சொல்கிற ஒரு டிஃபென்சிவ் போஸ்டருக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய மூவ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, we don't know. ஏன்னா அது வந்து யாருக்கும் தெரியாது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத. அது வந்து ரொம்ப டாப் சீக்ரெட், அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியா இஸ் செட். ப்ரிப்பேர்ட்னஸ்ங்கிறது வேற, வார் மாங்கிங்கிறது வேற. ப்ரிப்பேர்ட்னஸ் நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டாரு, இதுக்கு பதிலடி இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துல திருப்பி நான் இன்னொன்று சொல்கிறேன், போன ஷோவில் கூட நான் பேசியிருந்தேன். 1971 அப்போது உள்ள ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி வந்து ஜென்ரல் ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மானக்ஷாவை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பிரச்சனை ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னா அதை பங்களாதேஷை லிபரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க இதை முடிவு சொல்லிட்டாங்க. இதுதான் ஒரே வழி, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும்தான் தேசிய தலைமை வந்து நிர்ணயிக்கும், இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ரெஸ்ட் அதை எப்படி செய்யணுங்கிறது அந்த ஆர்மி சீஃபோட வேலை. ரைட்டுங்களா? அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த சமயம் இது வரலாறுல இருக்குது, நீங்கள் வந்து மிலிட்ரி ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அவங்க சொன்ன டைமில் இதை நம்ம செஞ்சோன்னா மான்சூன் டைமில் எல்லாமே தண்ணி ரொம்ப இருக்கும், பங்களாதேஷ் முழுக்க வந்து தண்ணி இருக்கிற இது ஜாஸ்தி. அதனால் இந்த இடத்துல வந்து நம்மளால் அவ்வளோ இதை எஃபெக்டிவாக செயல்பட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் டிசம்பரில் செஞ்சு கொடுத்துட்றேன், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 4 to 5 months வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க டிசம்பரில் அதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாரு. புரியுதுங்களா? இதுக்கு பேர் ஃப்ரீடம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து இந்த ஃப்ரீடம் வந்து இருக்கணும், டாக்டிக்கல் ஃப்ரீடம்.
என்ன நான் செய்யணும் டாக்டிக்ஸை வந்து நம்ம தான், அதாவது ஃபீல்டு கமாண்டர்ஸ் தான் பண்ணணும். ஒவ்வொரு லெவலில் உள்ள ஃபீல்டு கமாண்டர்ஸ் தான் டாக்டிக்ஸை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜியை நேஷனல் லெவலில் பண்ணுவாங்க. நேஷனல் லெவலில் பண்ணி முடிச்சாச்சா, இப்போ என்ன பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து இந்த தேசிய நம்மளுடைய இந்துஸ்தானுடைய ஒரு தேசியவாதத்துக்கு எது முக்கியமோ அதை வந்து அவர் நிர்ணயித்து ஒன்றை கம்யூனிகேட் பண்ணியிருப்பார். அதுக்கு உண்டான ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு போயிட்டுருக்கும். அசியூம் பண்ணிக்கலாம். என்ன வாருங்கிறது கிடையாது. வார் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். வார் என்பது பேரழிவு தானே. அப்புறம் காஷ்மீர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலையும் இராணுவத்தினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டைகளையும் நடத்த ஆரம்பித்தாங்க. தீவிரவாதிகள் தங்கியிருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரியான தேடுதல் வேட்டைகளும் வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார். இதை பற்றி இப்போ கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ் CICT கிரெட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கவுண்டர் இன்சர்ஜென்சி, கவுண்டர் டெரரிசம். கவுண்டர் இன்சர்ஜென்சினா தீவிரவாதிகள் ஊடுருவுறது, அதை வந்து நிப்பாட்டுறது. இன்னொன்று வந்து கவுண்டர் டெரரிசம், அவன் உள்ளூர் தீவிரவாதியாக இருந்தாலும் வெளியூர் தீவிரவாதியாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தீவிரவாதம் பண்ணுறதை வந்து அழிக்கிறதுக்கு பேர் கவுண்டர் டெரரிசம். இந்த ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி நேற்று கிடையாது. என்னைக்கு நம்ம நாடு தனி நாடு ரெண்டு உருவாகி வந்ததோ அன்னையிலேருந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் போர்ஷன் ஆஃப் அவர் ஆப்ரேஷனல் ஃபோர்ஸஸ் ஜம்மு காஷ்மீரில் என்ன பண்ணுறாங்க, கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுறாங்க, கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 2019 புல்வாமாக்கு அடுத்து நம்ம பண்ண அந்த ஸ்டாண்ட் ஆஃப் அட்டாக் அடுத்து அந்த அளவுக்கு வந்து இன்சர்ஜென்சி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட எக்கானமியை வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால they were not able to pump in money. காசு கொடுத்தா தான் அவங்களால தீவிரவாதிகள் அனுப்ப முடியும். தீவிரவாதம் எப்படி வருதுன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஒரு தீவிரவாதியும் ஒரு காலகட்டத்துக்கு இந்தியாவுக்குள்ளே போய் ஒரு சில அட்ரோசிட்டிஸ் பண்ணிவிட்டு அந்த 6 மாதம் இருந்துட்டு இந்த இது சம்பவம் பண்ணிவிட்டு திரும்பி போனால் அவன் வீட்டுக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ பணம் கொடுப்பாங்க. they are mercenaries. இது நீங்கள் இருக்க காலத்துலேருந்து இன்றைக்கும் அதான். இந்த தீவிரவாதத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் இருக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் அந்த தீவிரவாதிகள்லாம் எந்த அப்ஜெக்டிவும் கிடையாது. அவங்களுக்கு ட்ரக்கு, மதம் இதையெல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி நீ போயிட்டு வந்தால் உன் ஏழ்மை போயிடும், இந்த உனக்கு இவ்வளோ காசு. நம்ம ஊரில் வந்து கஷ்டப்படுறவன் துபாய் போயிட்டு வந்தால் ஏதோ ஒரு 2 லட்சம் 4 லட்சம் சம்பாரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு போகிறது மாதிரி அந்த பாகிஸ்தான் என்கிற ஒரு ஸ்டேட் வந்து என்ன செய்யுதுன்னா தீவிரவாதத்துக்கு வந்து அதை ஒரு ப்ரொஃபஷனாக வந்து இது பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆப்ரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக 26 பேர் இறந்துருக்காங்கங்க. இதை வந்து விடவே முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த தீவிரவாதிகள் எங்கே இதுவங்களோட சேர்ந்து மற்ற தீவிரவாதிகளையும் இந்த டைம் நம்ம இது அட்ரஸ் பண்ணலாட்டினா எப்போ அட்ரஸ் பண்ணுவோம்? அதனால வந்து சர்ச் ஆப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். சார் இப்போ கம்பேரிங் டு உங்கள் காலகட்டத்தில் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னுமே இந்த தீவிரவாதிகள் ஊடுருவல் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இவ்வளோ நம்ம ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் இருக்கும், அங்கே அவ்வளோ டெக்னாலஜி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் இந்த தீவிரவாத ஊடுருவல் அப்படிங்கிறது பார்டர்ஸில் இருக்குது, இன்னும் அந்த அட்டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கே சார். அதில் வந்து ஜாக்ரஃபிக்கலி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேப்பில் இருக்குது, அங்கே ஃபென்சிங் இருக்குது, எல்லாருக்கும் கிளியராக தெரியும். இதுதான் ஐபி, இதை தாண்டி அங்கிட்டு போக முடியாது, இதை வயலேட் பண்ணவே முடியாது. இது உலக நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லைன். இரு நாடுகளுக்கும் ஊடால பவுண்டரி பில்லர்ஸ் இருக்குது. அந்த இடம் நமக்கு பிரச்சனையே இல்லை. இது எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்மு பக்கத்தில் வரைக்கும் இருக்குது. ஜம்முக்கு அங்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் 2 நாட்டுக்கு ஊடால அங்கேயும் ஒரு லைன் இருக்குது. லைன் மட்டும் இருக்குது. அது என்னது? லைன் ஆஃப் கண்ட்ரோல். அது எப்போ வந்துச்சு? 1947-48 நமக்கும் அவங்களுக்கும் காஷ்மீரை வச்சு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. மகாராஜா ஹரிசிங் வந்து நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போனோம் அப்படிங்கும்போது வந்து 1971 நம்ம லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ், ஈஸ்ட் பாகிஸ்தானை வந்து லிபரேட் பண்ணி பங்களாதேஷை ஆக்குறதுல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு இது பண்ணுறோம். அப்போ பாகிஸ்தான் ஆர்மி சரணடையுது. சரணடைஞ்ச பிறகு 1972 ஷிம்லா அக்ரிமெண்ட்னு ஒன்று எழுதுகிறோம். அதில் என்ன போட்டிருக்கு, அதோட இது சாராம்சம் என்னென்னா இந்திய நிலைகள் எங்கு வரையும் சென்றிருக்கிறார்களோ அது அவர்களுடைய இடம், பாகிஸ்தான் ஆர்மி எங்கே வரைக்கும் இருக்காங்களோ அது அவங்களோட இடம். அவங்க 2 பேருக்கு நடுவில் போகிற லைனுக்கு பேர் லைன் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இதில் ஏதாவது டிஸ்பியூட் வச்சுன்னா இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலமாக சமரசமாக தீர்த்து கொள்ள வேண்டியது. புரியுதுங்களா? அது இன்டர்நேஷ்னல் பார்டர் கிடையாது, அந்த நேரத்துக்கான ஒரு டெம்பரரி மெஷர். இப்போ அவங்கக்கிட்ட பிஓகே இருந்தது, நம்ம காஷ்மீர் முழுக்க நம்மகிட்ட தான் இருக்கணும். ஆனால் பிஓகேன்னு ஒரு போர்ஷன் இருந்தது. அதை வந்து உலக நாடுகள் மத்தியில் வந்து நம்ம ஒத்துக்கொண்டது மிகப்பெரிய வரலாற்றில் மிகப்பெரிய பிழை அப்படின்னு நானும் சொல்லுவேன். எது வேணால் சொல்லலாம், விடுவோம் அதை வந்து நான் இப்போ அந்த தர்க்கத்துக்கு நம்ம போக வேணாம். இப்போ அந்த லைனாக அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்டை வந்து யார் ரிவோக் பண்ணா? அவங்க ரிவோக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க,
நம்ம வயலேட்டரில் சமரசமாக பேசி தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இனிமேல் வா கோதாகுவா நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து நமக்கு நல்லதா கெட்டதா? நமக்கு தான் நல்லது. ஏன்னா வி ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன். நம்ம இது வந்து இது இருக்குது. இப்போ வருவோம் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஜம்மு காஷ்மீரில் தான் மெயினாக இருக்குது. ஈவன் அப் டு கிளேசியர் வரைக்கும் இருக்குது. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஜம்மு காஷ்மீருங்கிறது வந்து ஒரு டெரைன். அங்கே வந்து 3 விதமான இது ஃபேக்டர்ஸ் இருக்குது. டெரைன், கிளைமேட், பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் இந்த 3மே வந்து நமக்கு ஹொஸ்டைலாக இருக்குது. ஹொஸ்டைல்னால் நமக்கு எதிரியாக இருக்குது. அந்த டெரைன் வந்து இங்கே மாதிரி பிளைன்ஸ் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் போகவே முடியாது. ஸோ ப்ரோக்கன் அண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்கே உள்ள வெதர் சப்ஜீரோ டெம்பரேச்சர்ஸ், புரியுதுங்களா? வெதரும் வந்து மனிதனுடைய இதுக்கு வந்து ஈஸியான ஒரு இது கிடையாது. 3வது அங்கே உள்ள லோக்கல் பாப்புலேஷன். காஷ்மீர் வேலி, ஜம்மு கிடையாது, ரீஜன் கிடையாது, காஷ்மீர் வேலியில் உள்ள பாப்புலேஷன். அவங்க வந்து என்னைய இந்துஸ்தானின்னு சொல்லுவான், அவனை காஷ்மீர்னு நம்ம சொல்லிக்குவான். காஷ்மீர் வந்து இந்தியாவோட இது இன்டெக்ரல் பார்ட் இல்லையா? அவன் வந்து இந்தியன் கிடையாதா? புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு மனநிலையோட தான் இன்றைக்கு வரைக்கும் நான் சர்வீஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. மெஜாரிட்டி, நாட் எவ்ரிபடி. இப்போ இந்த 3மே உங்களுக்கு எதிரியாக இருக்குது. பார்டருன்றது ஃபென்ஸ் ஆகலை, புரியுதுங்களா? ஒரு இன்ச்சும் நீங்கள் வந்து செக்யூரிட்டி மாதிரி இதை எடுத்துகிட்டு கன் எடுத்துகிட்டு நிற்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு என்டையர்லி ஃபிசிக்கல் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறது எந்த நாட்டாலையும் முடியாது. இப்போ என்ன எப்படின்னா ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குன்னா அதை வந்து கார்ட் பண்ணுறது. இங்கே ஒரு கம்பெனினா ஒரு 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கம்பெனி அப்படி தான் இருக்கும். ஊடாவில் பெட்ரோலிங்கில் தான் டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிளெயின்ஸாக இருந்ததுன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து விசிபிலிட்டி, இன்டர்சே விசிபிலிட்டியை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்றை வச்சு அதை பார்க்கலாம். சிசிடிவி அப்படி இப்படின்னு போட்டு மூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தாலே கீழே கூடி டனலிங் பண்ணி வெளில போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து புரோக்கன் கிரவுண்ட்ஸ், வேலிஸு, நாலாஸு அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு சர்வேலன்ஸ் கிரிட்டுங்கிறதே பாசிபிள் கிடையாது. ஃபுல் ப்ரூஃப் சர்வேலன்ஸ் கிரிட் பாசிபிள் கிடையாது. மனிதன் வந்து அங்கே இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணுங்கிறது இம்பாசிபிள். அப்போ அங்கே நடமாட்டம் இல்லாதப்ப, சர்வேலன்ஸ் இல்லாதப்ப ஈஸியாக உள்ளே வரலாம். இதுக்கு பேர் தான் போரஸ் பார்டர். இதை வந்து சீல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் ஹியூமன்லி நாட் பாசிபிள். இந்த போரஸ் பார்டர் வழியாக வர்ற தீவிரவாதத்தை நீங்கள் நிப்பாட்டுறது இது வரைக்கும் நம்ம வந்து எஃபெக்டிவாக எப்படி கம்பேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் காட் எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். அவங்க சைடு நம்ம சோர்சஸ் இருக்காங்க. நான் பலவிதமான ஏஜென்சிஸ் இருக்காங்க. இப்போ வர்றாங்க ஒரு நமக்கு வந்து அவங்களுடைய டெரரிஸ்ட் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? எங்கெங்கே இருக்குது, எத்தனை பேர் அங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய லான்ச் பேட் அது எங்கேருந்து உள்ளே வருவாங்க, எந்த ரூட்டில் வருவாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அவங்கள வந்து அந்த ரிசீவ் பண்ணி அங்கேருந்து உள்ளே வரைக்கும் கூட்டு போகிறதே இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், OGWஸ்ன்னு சொல்லுவாங்க, கைட்ஸ். இவங்க கைடு அவங்க வந்து கூட்டு வந்து எங்கே கொண்டு போகணும், அவங்களோட டெஸ்டினேஷன் வரைக்கும் அந்த தீவிரவாதிகளை கூட்டு போகிறது. ஸோ இது இருக்கும்போது நம்மளால் வந்து அதை எந்த விதத்துலையும், அதாவது ஓரளவுக்கு நம்ம செக் பண்ண முடியுமே தவிர ஃபுல் ப்ரூஃபாக யாராலையும் பண்ணவே முடியாது. எந்த ஒரு தேசமும் அதை பண்ண முடியாது ஃபுல் ப்ரூஃபாக. கிவன் ஃபேக்டர்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். கிரவுண்டு டெரெயின் இஸ் ஹொஸ்டைல், வெதர் இஸ் ஹொஸ்டைல், பீப்புள் ஆர் ஹொஸ்டைல். இதில் வந்து யாராலையும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த தீவிரவாதிகள் வர்றதான நம்மளால் நிப்பாட்ட முடியாது. எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் செட் ஆகும். வின்டரில் வந்து சம்மர் செட் ஆகும்போது, ஐஸ் எல்லாம் உருகும்போது, ஐஸில் யாராலையும் வர முடியாது இல்லையா? ஐஸ் எல்லாம் உருகி முடித்த பிறகு சம்மர்ஸில் தான் இது வரும். இந்த தீவிரவாதம்ங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கும் தானே வெதர் வந்து ஹொஸ்டைலாக இருக்கும். அப்படி வர்ற அந்த தீவிரவாதங்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து காஷ்மீருக்குள்ளே வந்து எல்லா விதமான பயங்கரவாதம் பண்ணுறதை வந்து நம்ம எஃபெக்டிவாக வந்து செக் பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய CICT ஆப்ஸ் பண்ணி நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து ஒரு குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு தான் இருந்தது. அவங்களால அந்தளவுக்கு பண்ண முடியல. நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸு, சர்வேலன்ஸ் கிரிடோட எஃபெக்டிவ்னஸ்ஸு, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எல்லாமே வந்து அவ்வளவு அட்வான்ஸ் ஆகி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இதுக்கு வரும்போது, கன்வென்ஷனல் தீவிரவாதம் அப்படிங்கிறத வந்து, அதாவது நம்பர்ஸில் இப்போ வந்து 1000 தீவிரவாதிகள் வந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம வெறும் 100 பேர் தான் வந்துட்டுருக்கான். அப்படிங்கும்போது அவன் எஃபெக்டிவ்னஸ் வந்து அவனுக்கு குறைஞ்சிட்டே வருது. தீவிரவாதம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயப்படும்போது அவன் வந்து இஸ் ரிசார்ட்டிங் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிகேஷன். அப்போ தான் அந்த மதத்தை உள்ளே கொண்டு வர்றான். புரியுதுங்களா? இப்போ இதுவையும் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தேசியத்தோடைய ஒரு இது வந்து மிக தீவிரமானது. அட்டாக் நடந்துருச்சு, ஸோ பார்டர்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப வாட் நெக்ஸ்ட்? நம்ம பார்டர் இஸ் எக்ஸிஸ்டிங். அவங்க வந்து தே ஆர் ஆல்சோ ப்ரிப்பேரிங் தேர் டிஃபென்சஸ். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு
மிலிட்ரி கமாண்டர்ஸ்க்கு வந்து தேசிய தலைமை வந்து கிளியராக வந்து கன்வே பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். தேர் இஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு ஆல்சோ விச் இஸ் கோயிங் டு மானிட்டர் த சிச்சுவேஷன். நம்ம நாட்டுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டுருச்சு. டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து டுவர்ட்ஸ் அச்சீவிங் தி கோல் ஆஃப் தி நேஷனோட ரிசால்வ் என்ன, அதை வந்து பிரதம மந்திரி நான் சொல்லலை, நம்ம நாட்டுடைய ரிசால்வ், அதோடைய தேவை என்ன, அதற்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். வெதர் இட் இஸ் டிஃபென்சிவ் இன் அ வே இட் குட் பி அஃபென்சிவ். இப்போ வந்து ஒரு லிமிட்டட் அஃபென்சிவ்னு வச்சுக்குவோம். ஃபார் தி டைம் பீயிங் ஐ எம் சேயிங் தட் தெர் இஸ் கோயிங் டு பி லிமிட்டட் அஃபென்சிவ். அப்ஜெக்டிவ் இஸ் பிஓகேன்றது கிடையாது, பிஓகேயை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்து அதுக்கான நம்ம ஒரு இது போகும்போது அதை லிமிட்டட் டு பிஓகே மட்டும் இருக்காது. இட் வில் எஸ்கலேட், இட் வில் பிகம் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் வார். அதை வந்து இந்துஸ்தானோ இல்லை பாகிஸ்தானோ அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எத்தனை வருடம் பின்னாடி போயிடும். ஒரு வார் என்பது மிகப்பெரிய அழிவு. அதுக்காக அது நம்ம மேல் திணிக்கப்படும் போது அதை தாங்கிக்கிட்டு போகிறதுக்கு பாரத தேசம் ஒன்றும் ஒரு சாதாரண தேசம் இல்லை. இது திணிக்கப்பட்ட ஒரு போர். இந்த போருன்றது வந்து போரா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வந்து அந்த சமயம் வரும்போது தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதை வந்து இதற்கான பதிலடி வந்து என்னங்கிறத வந்து தேசிய தலைமை கொடுத்துருக்கு. அந்த பதிலடி வந்து கண்டிப்பாக நடைபெறும். அப்படி நடைபெறும் போது அது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகுது அதையும் கண்டெயின் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் வில் பி இன் பிளேஸ். இதில் வந்து அவுட் ஆஃப் இது வந்து போகும்போது தான் பிரச்சனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனும் ஒரு இது ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் ஒன்லி. அதுக்கடுத்து லேட்டர் என்ன ஆச்சுன்னா உக்ரைனுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் தே ஸ்டார்டட் சப்ளையிங் வெப்பன்ஸ், ரைட்டா. ஆனால் ரஷ்யா வாஸ் ஸ்டில் ரஷ்யா. அதுக்கு சைனா கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. வாட் வி டட், வி மேட் யூஸ் ஆஃப் தி திஸ் திங். நம்ம வந்து ரூபிள்ஸ்லேயும் இந்தியன் ருப்பீஸ் எக்ஸ்சேஞ்ச்லேயும் அவங்ககிட்ட வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் நம்ம ஆயில் வாங்க ஆரம்பித்தோம். தட் இஸ் இன் அ வே ஹெல்பிங் தி எக்கானமி ஆஃப் ரஷ்யா, ரைட்டா. இது வந்து ஒரு இது. இப்போ வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருந்துச்சு, இன்னொரு சைடு அத்தனை கண்ட்ரிஸ் வந்து இந்த வாருக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டர்க்கி, லெபனான் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எவ்ரிபடி இன்னவே இஸ் கனெக்டட். இங்கே இஸ்ரேல் காசாவோட இதில் வந்து டர்க்கி லெபனான் வந்து உள்ளே இழுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஊடால ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஆனாலும் இதில் வந்து இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா மைட் கம் இன் பிட்வீன். இஃப் சைனா கம்ஸ் யூஎஸ் வில் கம், ரஷ்யா கம்ஸ், அண்ட் இப்போ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் இருக்காங்க. நமக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா இருக்கலாம், யூகே இருக்கலாம், பாகிஸ்தானுக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ். ஸோ இட் வில் கெட் இன் டு அ பிகர் லார்ஜர் கேன்வாஸ் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு எஸ்கலேட் ஆகுறதுக்கு விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி தெர் இஸ் அன் அட்டெம்ப்ட் பை யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் பிகர் கண்ட்ரீஸ். தே ஆர் ஆல் சேயிங் இதை வந்து எஸ்கலேட் ஆகாதீங்க, எஸ்கலேட் ஆகாமல் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் இஸ் இட் பாசிபிள் இதை எஸ்கலேட் ஆகாமல் ஒரு பதிலடி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம்தான் பதில் சொல்ல முடியும். இவ்வளோ பொறுமையாக அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். தேங்க்யூ. Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. மார்வல் ஸ்டுடியோஸ் தண்டர்போல்ட்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அலையன்ஸ் இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெற்றி நடைபோடுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.